அன்புள்ள மக்களே, உங்களை மீண்டும் நான் சந்திக்கின்றேன். ஆண்டவர் வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உலக நாடுகளுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பின் நிறைவா, உம்மை துதிக்கிறேன் அப்பா, சோஸ்தரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, நாடுகள் முழுவதும் சண்டை சச்சரவாக நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. இஸ்ரேல் மக்களை பாருங்க ராஜா, அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக ஆமே. எங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக ஆமேன். ஆவியானவரே, அற்புதத்தின் நாயகனே, சோத்திரம். காப்பவர் நீங்கள், எங்களை காண்பவர் நீங்கள், எங்களை வழிநடத்துவர் நீங்கப்பா. சோத்திரம். உலக நாடுகள் முழுவதும் அது கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறப்பா. விசேஷமாய் அப்பா, நாட்டு மக்களுக்காகவும் பாதுகாப்பு அளிப்பீராக ஆண்டவரே. அப்பா, யாக்கோபே நீ என்னுடையவன் என்று சொன்னீங்களே ராஜா. உலக நாடுகள் முழுவதும் உங்களுடைய நாடுகள் ராஜா. பிசாசு கிரியைகள் பண்ணாதபடிக்கு நீங்கள் முழுவதும் பாதுகாப்பீராக, நீங்கள் ஆட்சி செய்வீராக, சூழ்ந்து வழிநடத்துவீராக ஆமேன். கசப்புகளை உண்டாக்கிற பொல்லாத ஆளுகளுக்கு எசேக்கியேல் 36:26 சொன்ன வார்த்தையின்படி கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை புகுத்துவேன் என்று சொன்ன உயிருள்ள தகப்பனே, அந்த நாடுகளுக்கு கசப்புகளை எடுத்து போட்டு யோவான் 14:27 சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய சமாதானத்தை கொடுப்பீராக ஆமேன். ஹல்லேலூயா. யுத்தம் நடக்கின்ற இடத்திலே தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம் இல்லாமல் போவதாக ஆமேன். ஆவியானவரே, நீங்கள் தூதர்களை வைத்து வழிநடத்தி அந்த இடத்துல நிறுத்தி அப்பா பாதுகாத்து கொள்ள போறதுக்காக பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். இதற்கு பதில் தரப்போறதுக்காக நன்றி ராஜா. இயேசுக்கே நன்றி. ஹல்லேலூயா.